இன்னைக்கு என்ன டே? மே 1. அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். பொதுவா அந்த காலத்து பாட்டிமார்கள் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்கன்னாவே என்ன சொல்லுவாங்க? நீ பிறந்த வீட்டில் கஷ்டப்பட்டினா தான் புகுந்த வீட்டில் போய் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பிறந்த வீட்டில் நல்லா இருந்தா புகுந்த வீட்டில் நல்லா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் தெரியாது. ஆனால் கஷ்டப்படுறவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. அது என்னைக்குமே மாற மாட்டேங்குது. இதிலிருந்து தாங்கள் சொல்ல வருவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. பொம்பளை பிள்ளைங்கன்னாவே வேலை பார்க்குறதுக்கு தானே. காலையில் எந்திரிச்சு வீடு வாசல் கூட்டி பாத்திரங்கள் சமைச்சு சாப்பாடு கட்டி ஸ்கூலுக்கு போகிறதுனா ஸ்கூலுக்கு போயிட்டு வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு போயிட்டு அதுவே கல்யாணம் ஆயிருந்தா புருஷனுக்கு சமைச்சு பிள்ளைகளுக்கு சமைச்சு 1008 வேலையும் பார்த்து எல்லா தேவையும் நிறைவேற்றினா கடைசியில் என்ன சொல்கிறாங்க? நீ வீட்டில் வெட்டியாக தானே உட்காந்துருக்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. இது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், பசங்களுக்கு பொருந்தாதா அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியல. பொம்பளை பிள்ளைகளாச்சும் ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் உழைக்கவே ஆரம்பிக்கிறாங்க. பசங்கள்லாம் அப்படி கிடையாது. அவங்க சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலிக்காக உழைக்கத்தான் செய்கிறாங்க. இதுல இருந்து நீ இப்போ என்னமா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களுக்காக வேலை செய்கிற எல்லாருக்குமே லீவ் கிடைக்குது. வீட்டுக்காக வேலை செய்கிற எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் கூட லீவ் கிடைக்க மாட்டேங்குது.